நேக்கா அந்த பாயிண்டே எடுக்காம, ஆமா அர்ச்சனா பண்ணாங்க, இவங்களும் பண்ணாங்க. எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க இந்த வீட்ல. இதுதான் திருப்பி, திருப்பி, திருப்பி இந்த ஷோல நடந்து நிக்சன்ல இருந்து எல்லா பிரதீப்ல இருந்து எல்லாருக்கும் பண்ணி, அவங்கள இதாகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் பூர்ணிமாவ டார்கெட் பண்ணி எல்லாமே நீங்க தான் லென்த்தி, லென்த்தி, லென்த்தின்னு சொன்னாங்க. அதுல விஜயன் மாயா பேசுறம்போது, பூர்ணிமாக்காக தான் இவங்க பேசுனாங்களே தவிர, இவங்களோட பாயிண்ட்ட சொல்லும்போது அவங்க அப்படி கிடையாதுன்னு சொன்னாங்க. விச் இஸ் தேர் ஒப்பீனியன். அது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, இப்ப பூர்ணிமா ஃபேன்ஸ்க்கு நான் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இவ்வளோ நாள் நெறைய இடத்துல நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க மாயாவ. இதுல இருக்க டேஞ்சர நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஸ்டார்ட் டூ எண்ட் எனக்கு புடிக்காதுங்க அவங்க கேம் பிளே. பட் ஸ்டார்ட் டூ எண்ட் பூர்ணிமா மேலேயே ஒரு 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 இத வச்சுட்டே வரும்போது, இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிருவாங்க. ஆல்ரெடி பணப்பெட்டிய எடுக்கணுன்ற மைண்ட் செட்ல இருக்க அவங்க, இந்த மாரி டிமோட்டிவேட் பண்ணா கண்டிப்பா அது தள்ளி புஷ் பண்றாங்க. சோ இவங்க கண்டிப்பா எடுத்துருவாங்க. சோ மாயாக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது. அவங்களும் வெளியில வந்துருவாங்க பணப்பெட்டி எடுத்துட்டு. சோ இந்த மாரி ஒரு கேம சேனல் ஆடுது. அத பூர்ணிமா ஃபேன்ஸா உண்மையா இருந்தீங்கன்னா, சப்போர்ட் ஃபார் பூர்ணிமா. டோன்ட் ட்ரை டூ சப்போர்ட் ஃபார் மாயா அண்ட் லூஸ் யுவர் கேம். அவங்க உள்ள பண்றத நீங்க வெளில பண்ணிடாதீங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிங்க. சேகர் ப்ரோ. இல்ல ப்ரோ, இன்னைக்கு இப்பதான் பட்டாசு கடைக்கு போனேன். பட்டாசு எல்லாம் தீந்துருச்சுட்டாங்க. பட்டாசு இன்னைக்கு தானே நாளைக்கு ஷோக்குள்ள நான் வாங்கிருவோம். இன்னைக்கு வெடிக்கலாமா இல்ல நேர்ல போய் வெடிக்கலாமான்னு பார்த்தேன். இன்டர்வியூ எடுக்க வருவார்ல, அப்ப அப்படி போய் அப்படியா? வெடிக்கலாம். ஓ அப்படியா? வெளியில இல்ல வரும்போதே அத இல்ல இதுல ஒரு பியூட்டி விஷயம் என்ன தெரியுமா ஹரிஷ் ப்ரோ? 2 நாளுக்கு முன்னாடி அவனுக்கு ஸ்பேஸ்ல என்ன தெரியுமா சொன்னானுங்க? ம். நீ ஆம்பளையா இருந்தா உன்னால முடிஞ்சா இந்த வாரம் நிசனை வெளியெடுத்து காட்டுறா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் அவன் ஆம்பளை என்ன தானே நீங்க ஹரிஷ் பிக் ப்ரோ? பாஸ் நினைச்சுக்கிட்டாங்களா? அதுதான். இல்ல இப்போ கரெக்ட். அதுதான். இப்ப இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க? நான் ஆம்பளை நிரூபிச்சிட்டேன். அப்ப அவங்க யாரு? சீச்சி அதை எப்படி என் வாயால? ஆஹ் அது ஓ, நம்மளுக்குன்னு ஒரு இன்னைக்கு தகுதி தரம் இருக்குல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமா, கதறல்கள் இதெல்லாம் ஆரம்பம். ஹலோ, ஆமா. இப்ப அடுத்து யாரையாவது பெட் கட்ட சொல்லுங்க. சேகர் ப்ரோவை கூப்பிடுங்க யாராவது ஸ்பேஸ்க்கு. அங்கேயே வந்து முடிஞ்சா எடுத்துக்காமன்னு பெட் கட்டுங்க ப்ளீஸ். இல்ல அடுத்த வாரம் பூர்ணிமா ப்ரோ. இப்பவே முடிவு பண்ணிட்டேன். பூர்ணிமா மணி பாஸ் அவங்களே வந்துருவாங்க எடுத்துடலாம். பிரதர். அடுத்த மணி வாரமே அவங்க பாஸ் டிக்கெட் எடுத்துருவாங்க எடுத்துடலாம். எடுத்துடலாம். பிரதர். இன்னைக்கு எபிசோடே அதுக்கு தான் பிரதர். அவங்கள அந்த மாதிரி புஷ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு எபிசோடே பண்ணிருக்காங்க அவங்க. வெரி ஒஸ்ட். அது என்ன இருந்தாலும் பூர்ணிமா பிடிக்கலனாலும் மாயாவை சேவ் பண்றதுக்காக பூர்ணிமாவை வந்து டிமோட்டிவேட் பண்றது ரொம்ப தப்பு பிரதர். அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, 100% ப்ரோ. ஆஸ் பிஃபோர் எனிஒன் ஸ்டார்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி குறைஞ்ச டைம்ல 2 மினிட்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணிருங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ எல்லாரும் வருவோம். ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கண்டினியூஸா. சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நிசன் சுனில் ஹலோ, ஆரம்பிங்க. நிசன் எவிக்ஷன் ஸ்பெஷல் இது வந்து. நிசனை கரெக்ட் பத்தி ஆமா கரெக்ட். அவங்க பேசுறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆமா அவங்களுக்கு இன்னும் 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தரப்படும். சரி, சேகர் சுனில்ல இருந்து பேசலாமா? பாலாஜி பிரதர் கொஞ்சம் இருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆர்டரா அப்படியே எல்லாரையும் சொல்லிட்டே வரேன். 2 மினிட்ஸ்ல உங்க கருத்தை அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க எல்லாரும். சுனில் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ அதான் இன்னைக்கு என்னன்னா ஒரு 75% சாட்டிஸ்ஃபைடு எபிசோடுன்னு சொல்லுவேன். நிக்சனை பத்தி பேசணுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வீட் சர்ப்ரைஸ். அதாவது தலைவன் வெளியே போவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்த ஒண்ணு, ஆனா நீங்க சொன்னதுல இருந்து கொஞ்சம் டிமோட்டிவேட்டா இருந்துச்சு. பட் வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. அதை பாக்குறதுக்கு தான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரே கண்கொள்ளா காட்சி நிமிஷம். எப்படா கண்ணுல சுனில் காட்டுவீங்க? விஜய் ப்ரோ, சாரி டு இன்டரப்ட் ப்ரோ. சொல்லுங்க நேத்து சொல்லுங்க. வரைக்கும் விஜய் டிவி ஸ்கிரிப்ட்ல ஒரு எவிக்ஷன் தான் இருந்துச்சு. இது ஒரு அப்டேட். ஓகே, மேபி நம்ம ஜோ ப்ரோ இல்லைன்னா ஜெயோன் ப்ரோ யாராவது வந்தா அதை டீட்டெயிலா சொல்லுவாங்க எதனால அப்படின்னு. எப்படியோ ஸ்கிரிப்ட மாத்தி நல்லது பண்ணிட்டாங்கல்ல, அது வரைக்கும் போதும். இருந்தாலும் மாயா வெளியே போயிருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன். அவன் ஓகே, அவனா நிக்சன் வெளியே மாத்த போனா வைக்கல சந்தோஷம் சுனில். தான். மாத்த வச்சிருக்கோம் நம்ம எல்லாரும் ஃபேன்ஸ் சேர்ந்து. அடிச்ச அது அடி என்னவோ அப்படி. அது என்னவோ சரிதான் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிக்சன் வெளியே போனது வார்த்தையால சொல்ல முடியல, அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. வெளியே போறது பார்க்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சைக்குன்னு அந்த வார்த்தையை வச்சு நாளைக்கு அனுப்பணும் அவனு. செம்ம சைக்கோ ஒண்ணு செஞ்சு அனுப்பணும். அதுக்குதான் மரண வெயிட்டிங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஹோஸ்ட் ஒண்ணு திருச்சி ஒண்ணு விளையாண்டாரு. பாக்கறதுக்கு செம்ம காண்டா இருந்துச்சு. கரெக்டா பேசிட்டு வர அப்படியே இன்னைக்கு நல்லா ஆயிட்டாரு போல இருக்கே அப்படின்னு பாராட்டுறதுக்குள்ள பழையபடி வண்டியை திருப்பிட்டாரு. அப்புறம் நம்ம நம்ம தலைவி பழைய ஃபார்முக்கு, அதாவது எங்க தலைவி பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. நானும் ஹரிஷ் ப்ரோவும் கெஸ் பண்ணது கரெக்டா இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
பூர்ணிமாவையும் கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. வெரி ஹாப்பி. வழக்கம் போல பூர்ணிமா பலியாடாயிட்டாங்க. ஹரிஷ் ப்ரோ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், பூர்ணிமா தான் பலியாடாயிட்டாங்க பாவம். அப்புறம் என்ன, நாளைக்கு நடக்கிற நிகழ்வுக்கு தான் வெயிட்டிங். நாளைக்கு நான் இன்னும் ஃபயரா பேசுறேன். எனக்கு இன்னைக்கு சந்தோஷத்துல பாயிண்டே வர மாட்டேங்குது. தலைவி ஃபயர் ஆயிட்டாங்க, அந்த ஒரு ஹாப்பினஸ் போதும். ஃபேக் மம்மியை கிழிச்சிட்டாங்க, அது ஒண்ணு போதும். ஐயா, அந்த 2 அனலிஸ்ட் சந்தோஷத்தோட பத்தி உங்க ஒரு ஜாலியா. வார்த்தைங்க ஐயா. ஆமா, அனலிஸ்ட பத்தி. முக்கியமா அஞ்சலி சிஸ்டருக்காக நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீங்க நினைச்ச மாதிரியே அவர் டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டாரு. அப்புறம் விசித்ரா மேம் ஒரு 2 வார்த்தை ப்ரூட்டல் பண்ணாரு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அனலிஸ்ட் ஃபைனல் போனதுக்கு அவருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் ப்ரோ. கரெக்டா டைமர்ல நான் பாக்குறேன் 0-0 ஒரு 2 மினிட்ஸ்ல பேசி முடிச்சிருக்கீங்க. அது நடுவுல இன்டரப்ட் பண்ணாலும் பேசிட்டீங்க. வெரி குட். அடுத்தது கார்த்திகேயன். ஹாய், தேங்க்ஸ் பர்னி, இது பண்ணதுக்கு, அக்செப்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ எல்லாரும் இதில் அர்ச்சனாவை தான் பேசுவாங்க. ஸோ நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஹைலைட் மேன் ஆஃப் த 2 பேர் இன்னைக்குன்னு வச்சுக்கலாமே, மேன் ஆஃப் த மேட்ச், உமன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்சை பற்றி பேசிட்டேன். விஷ்ணு அவனுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சதுனால என்ன அப்படின்னு தெரியல, இன்னைக்குன்னா ஹீஸ் எக்ஸ்ப்ளோரிங் இந்த எபிசோட். அவன் யாரையுமே பாரம்பரியம் பார்க்கல, ஹாஸ்ட் மிஸ்ட் ஒன்றும் இல்லை. நான் வாங்கிட்டேன்டா, இன்னைக்கு என்னோட நாள்டா, நான் பேசுறதெல்லாம் நீங்க 1 மணி நேரம் உட்காந்து கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஹி வெண்ட் லைக் பிளிட்ஸ்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜெர்மன் அட்டாக் மாதிரி சட்ட 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 சட்டன்னு போய் ஆப்போனன்ட்ல இருக்கவனுக்கு சான்ஸே கொடுக்கல, அடிச்சுக்கிட்டே இருந்தான். நீ அப்படி திரும்பி வந்தாலும் ஹி வாஸ் லைக் கோயிங் இன் த ஃப்ளோ. அதை ஹாஸ்ட்னு பார்க்கல, யாரும் பார்க்கல. கடைசியா அவன் சொல்லிட்டான், சார் என்னை போட்டுருவாங்கன்னு தெரியும் சார், இதை காகம்னு ஆடினேன் சார் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் ஹி டிடன்ட் கிவன் சான்ஸ் டு கமல் டு லைக் கவுண்டர் அட்டாக் த பாயிண்ட்ஸ் விச் ஹி டிட். ஸோ அதனாலேயே வந்துட்டு ஹி வாஸ் லைக் ஹி டிசர்வ் திஸ். அந்த டிடிஎஃப் ஃபினாலே, அவர் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சது, ஹி டிசர்வ் இட். ஹி ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் திஸ் இஸ் ஹிஸ் டே. ஹி கேன் என்ஜாய் இட், பட் ஹி ஹாவ் டு பி காஷியஸ். பிகாஸ் இவன் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஃபைனல் போயிட்டா நாங்கள் உழுக்கு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நவ் தே வில் ட்ரை டு போர்ட்ரே ஹிம். அவனை ட்ரிகர் பண்ணுவாங்க. If he maintains his cool and calm, it will be well and good, and he can finish in top 4 or top 3. That's my guess. Thank you. சூப்பர் பிரதர், சூப்பர், கிரேட், நல்ல பாயிண்ட்ஸ். பாலாஜி பேசுங்க அடுத்தது. தேங்க்ஸ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நிக்சன் போனது வந்து அந்த எவிக்ஷன் நியூஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷ்ணுங்க சான்ஸே இல்லை. அவன் இன்னைக்கு வந்து 13th வீக் வேலை முடிஞ்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஓப்பனா பேசணுன்ட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து எல்லாரும் கிழிச்சு தொங்க விட்டுட்டான். எஸ்பெஷலி விசித்ராவோட அவங்களோட எல்லா ஃபேக்கு, எல்லா அந்த மாயா கேங் எல்லாமே கிழிச்சு தொங்க விட்டுட்டான். எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு வருத்தம், கடைசி வரையும் அந்த நிக்சன் அந்த ஃபேக் கேம் வந்து அது பண்ணது வந்து ஒரு குறுப்படம் போடவே இல்லை. அது ஒண்ணுதான் வந்து ரொம்ப ரத்தம் அப்படியே பிபி ஏறுது. ஏன் கமல் வந்து அது பிக் பாஸ் கிட்ட கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டார், என்ன பிக் பாஸ்ன்ட்டு. அந்த டைம்ல ஒரு குடும்பம் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லா ஹவுஸ்மேட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும் மாயா பண்ண தப்பு, விஜய் வர்மா இவங்க 3 பேர் பண்ண பிளான வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். பட் அந்த குறும்படம் போடாது. ஏன் இன்னும் வந்து விஜய் டிவியும் அந்த பிக் பாஸ் டீமும் வந்து இவங்க வந்து ஹோல்ட் பண்றாங்கன்னு தெரியல. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு கண்டிப்பா குறும்படம் போட்டு காமிச்சிருக்கணும். அது மிஸ்ஸிங் தான். சந்தோஷம் இருந்தாலும் பட் இன்னைக்கு அது போடலையே. மற்ற ஹவுஸ்மேட்டுக்கு இன்னும் விஷ்ணு வந்து நல்லா, விஷ்ணு தினேஷ் எல்லாருமே இன்னும் சிவியரா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த கேம் புரிஞ்சிருக்கும். ஓகே, இவங்க எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, நம்ம இன்னும் கிளியரா வந்து ஆடணும்ட்டு அந்த ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். பட் இப்ப மாயா வந்து அந்த குறும்படம் இல்லாதனால இவங்க கேம் இன்னும் தைரியமா சுத்திட்டு இருக்காங்க வெளியே. தேங்க்யூ. இல்ல ப்ரோ, இது நிசன் வின் பண்ணியிருந்தா ஷோரா குறும்படம் போட்டிருப்பாங்க. இப்ப அவங்க யோசிச்சது என்னன்னா, குறும்படம் போடுறது வேஸ்ட் தானே, இப்ப போட்டு என்ன வேஸ்ட் இல்லங்க, வேஸ்ட் இல்ல. இதுல ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, மத்த ஹவுஸ்மேட் தெரிஞ்சிருக்கும்ல. இல்ல இப்ப உங்களுக்கு மாயா இதாயிரும்ல குறும்படம் போட்டா, மாயாவோட. ஆமா, அதுதான் மாயா ஆக்சுவலி தான் செகண்ட். நெக்ஸ்ட் டு நிக்சன் மாயா தான் லோ ஓட்டு. அந்த ஏதோ நடுவுல குழப்பி விட்டு விஜயும் மாட்டிருப்பான், அவனையும் காப்பாத்திட்டாங்க. விஜய் அதுதாங்க இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருந்தா நாளையில இருந்து தினேஷ், விஷ்ணு, மணி இவங்க எடுக்கிற ஸ்டாண்டே வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன்னா மாயா யார் முகத்தையும் பார்க்கவே முடியாது வீட்டுல. மாயா பூர்ணிமா பண்ணது, விஜய் வர்மா எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாங்க சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை. அடுத்த நாள் வந்து இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில எப்படி முழிப்பாங்க அவங்களால?
தினேஷ் விடவே மாட்டாரு. தினேஷ் விடவே மாட்டாரு. விஷ்ணு மணியும் கண்டிப்பா நோண்டிட்டே இருப்பாங்க. அர்ச்சனாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டோன்ட்டு. கண்டிப்பா பிரதர். நைஸ் நைஸ். எமெண்டஸ் பேசுங்க நெக்ஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஹரிஷ். அண்ட் இந்த ஸ்பேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், நிறைய வாட்டி லிசன் பண்ணியிருக்கேன். ஸோ தாத்தா ஸ்பேஸ்ல நிறைய போயிருக்கேன், இந்த ஸ்பேஸ்ல வந்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நானும் டைமர் செட் பண்ணிட்டேங்க. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, ஆஃப்டர் அ லாங் டைம் ரொம்ப சந்தோஷமா இருந்து இன்னைக்கு தான் எப்போது பார்க்கறதுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் பிரதீப் ஆண்டனி ஃபேனா இருந்தேன். தென் ஐ வென்ட் ஆன் டு சப்போர்ட் அர்ச்சனா, தினேஷ் அண்ட் விசித்ரா. அதுக்கப்புறம் விசித்ரா மேடம் பண்றதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காம போயிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டிக் டவுன் டு அர்ச்சனா. இப்போ அர்ச்சனா சப்போர்ட்டரா, ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன் அதை. மற்றபடி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நடந்தது. இதுக்கு எல்லாமே கிரெடிட் வந்து நம்மளும் எடுத்துக்கணும். நம்ம இந்த சென்ஸ் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றீங்க நீங்க எல்லாம் தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்க இதெல்லாம் பண்ணாட்டி, நீங்க இந்த சென்ஸ் நிறைய ஸ்பேஸ் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்காது. கமல் சாரே இன்னைக்கு சொல்லியிருப்பாரு இந்த பாயிண்ட். நீங்க இப்படி சொல்றீங்க, பட் மற்றவங்க எல்லாம் வெளியே அப்படி சொல்லும் போது நம்மளதான் மீன் பண்றாரு. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. நான் கமல் சாரை தப்பு சொல்லலை. அவங்களுக்கு வந்து சில பேரை உள்ள கொண்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு வேற ஸ்பேஸ்ல நான் பேசினேன், விஜயவர்மா உள்ள அமைச்சதுக்கே ரீசன் வந்து மாயாவை சப்போர்ட் பண்ணுமா தான் இருக்கும். ஏன்னா வெளியே அவ்வளவு பார்த்துட்டு போனவர் எதுக்கு போய் அங்க இப்படி பிளைண்ட் தப்பா ஆடணும். தப்பா இந்த சென்ஸ் ஒரு டீமுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணணும்னா அவர் அது ஒரு அஜெண்டாவா இருக்கும். நீங்க இத்தனை நாள் இருப்பீங்க, உங்களை கொண்டு வரோம், நீங்க இதை சப்போர்ட் பண்ணுங்க. இது என்னோட ஒப்பீனியன். இது நான் கரெக்ட் நான் சொல்லலை, இட் இஸ் மை ஓன் ஒப்பீனியன். என் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருந்தது. இது வெடிச்சு கொண்டாட வேண்டிய விஷயம் தான். பட் அட் த சேம் டைம் என்ன சொல்றதுன்னா, இது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளியே வருது. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சேர்க்க சரியில்லைன்னு விஷ்ணு சொன்னது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கு கிளாப்ஸும் பயங்கரமா இருந்தது. வேலிட் பாயிண்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நானே லிசனர் போயிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் பிரதர், போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்ரிஷியேட் யூ. பீயிங் அ ரஜினி ஃபேன், யூ அட்ரஸ்ட் கமல் சார் இன் அ வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் வே. ஸோ அது ரியலி நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சுரேஷ் ஜெயின் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசுங்க. யா, ஆக்சுவலா சேகர் ப்ரோ, நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், கரெக்ட்? ஜஸ்ட் டு பி ஆனஸ்ட், ஸ்டார்டிங்ல யூ யூஸ்ட் அப்யூசிவ் வேர்ட், ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் யூ டோன்ட் யூஸ் இட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா நீங்க என்ன வார்த்தை சொன்னது நானும் கேட்டேன், மற்றவங்க எல்லாருமே கேட்டாங்க. ஸோ நீங்க, நான் உங்க மேல தப்பு சொல்றேன்னு இல்லை, மேக் ஷூர் யூ ஆர் இன் அ பப்ளிக் forum, don't use it. You like someone, you don't like someone, whatsoever be, address it well. That is No, what's that abusive word he அவர் used சொன்னது against me? ஓமாலன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, அது நானே யாருக்கு? காதல. அவர் யார் பத்தி ஒரு கண்டெஸ்டன்ட் பத்தி ஹரிஷ் ப்ரோ சொல்லிருக்கவே மாட்டாரு, வாய்ப்பே இல்ல. one minute. That is what I am telling. This is recorded. Okay. என்ன சொன்ன? சுரேஷ், I just muted you. Let him explain. நீங்க இருங்க, நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு வார்த்தை நீங்க சொன்னாருன்னு சொன்னீங்க. Let him explain and then you continue. நான் தான் மியூட் பண்ண, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, அந்த வார்த்தை சொல்லல ப்ரோ, ஆம்பளன்னு சொன்னேன். போய் ரெக்கார்டர் ஸ்பேஸ் நீங்களே கேட்டுவாங்க, அத கேட்டு பேசலாம். இங்க அதே மாதிரி அந்த மாதிரி வேற தவிர வேற ஏதாவது அவர் சொல்லிருந்தா நாங்களே வந்து அதை இது பண்ணிருக்கோம். இல்ல, அவரே சொல்ல மாட்டாரு ஃபர்ஸ்ட். அது எங்களுக்கு ஒரு செகண்ட் சுரேஷ். இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வரும்போது நீங்க இந்த மாதிரி வார்த்தை அபியூசிவா இருந்தாலும் ட்ரை டு சென்சார் இட், டோன்ட் டெல் இட் லைக் திஸ். ஹி டிட்ன்ட் அட்டர். அது சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் சொல்லாத வார்த்தைய இங்க சொல்லி எங்களோட லிசனர்ஸ் அசிங்கப்படுத்தாதீங்க. என்ன, இங்க நாங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. So don't use that. See, I also said as abusive word. I listened it. Maybe that is why. While it is not uttered, how can you accuse? Bro, that is what I told you. I have listened it. Maybe I will again check it recorded once they get it. Please, you also make sure you also listen it. சரி ப்ரோ, இருங்க ஒரே நிமிஷம். சுரேஷ் ப்ரோ, சரி, அப்படி சொல்லினா என்ன பண்ணலாம்? அப்படி சொல்லினா என்ன பண்ணலாம்? அது சொல்லி போங்க. அப்படி சொல்லினா என்ன பண்ணலாம்? நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கல்ல, இதுக்கு அப்புறம் அது வராது பிரதர். இதானே உங்களுக்கு வேணும். It shouldn't be repeated, அவ்வளவுதானே. You told me I have 2 minutes, right? நான் அத கம்ப்ளீட்டும் பண்ணல. நான் அப்படி எனக்கு பட்டது. அப்படி இல்லனா நான் ஐ எம் சாரின்னு சொல்ல வந்தேன். நடுவுல யாரோ வந்து என்ன அபியூசிவ் வேர்ட்னு கேட்டனாலதான் நான் சொன்ன தவிர கேட்டேன். அத சென்சார் பண்ணி சொல்லிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. நீங்க லிசன் பண்ணிட்டு I felt it. If I am feeling it wrong, I am sorry ன்னு சொல்ல வந்தவருக்குமே someone stopped me and someone muted me. சரி, அதுதான் என்னோட பாயிண்ட். என்னன்னா, when you are not sure about it, you should not utter such words here. அதுதான் என்னோட பாயிண்ட். அதுதான் நான் சொன்னேன் bro. I felt it, so make sure. No, you can't talk what you feel, brother. You should very much be sure before you talk such words.
or accuse someone. இன்னைக்கு கமல் Bro, I சார் கூட எபிசோட்ல சொல்லியிருக்காரு, ஒருத்தர் அக்யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து நமக்கு 200% கன்ஃபார்ம் இல்லாம சொல்லக்கூடாதுன்னு, சுரேஷ் ஜெயின் சார். ஸோ அட்லீஸ்ட் நீங்க எபிசோட் bro, பார்த்துதான் I completely agree. See. If you're taking in a wrong way, then I can't appreciate, bro. I felt it, and that is why I Brother, said, bro, it is a if recorded. I will whatever, listen it. yeah, whatever you told, if it is true, no one would have gotten back at you. இவ்வளவு பேர் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. These many people in speaker doesn't know that, and you heard it faultly, and then you're And coming and accusing that he talked. Okay. That is what I'm trying to say. I'm sorry for that. If it Yeah, is take gone back wrong. your word. Yeah. Okay. Second thing, bro, you told Nixon on the starting la Nixon oda Kurupadam, he has fouled it. Bro, the foul was again Vishnu deserve the cup அப்படின்னு சொன்னீங்களா? How do you tell that Vishnu பண்ணதே ஒரு foul தானே? So he deserves it. That is ஆமா, அவர் கல்லோட சேர்த்து முயலும் எடுத்துட்டு போனாரு. அந்த இது நீங்க பாக்கலையா? சரி, அந்த ஒரு முயலை அவர்கிட்ட இருந்து எடுத்துருங்க, ஃபவுல் கேமா இருக்கட்டும். ப்ரோ, அவர் அந்த கேம்ல எந்திருக்க மாட்டாரு, அவர் எலிமினேட் ஆயிருப்பாரு. விஷ்ணுவோட முயலையே அவர் எடுத்துட்டு போனாரு. விஷ்ணுவோட முயல் இல்ல, மாயாவோட முயல கல்லோட தூக்கிட்டு போனாவே அது ஃபவுல். ஹி இஸ் எலிமினேட்டட் இன் தட் ரவுண்ட் இட்செல்ஃப். எங்க அது ரூல்ஸ் அங்க இருக்கவங்க யாருமே வந்துட்டு உங்களுக்கு பிக் பாஸ் யாரும் சொல்லல. அந்த ஒரு முயலை அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டாலுமே அவர் தான் வின்னரு. ஏன்னா he had, இருங்க சொல்லிடுறேன் ஏன் ரீசன். he had 30 seconds after he went and sit there. ஓகே, சோ இதுல நீங்க எதை ஃபவுல்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அந்த 30 செகண்ட்ஸ்ல அவர் அந்த கல்ல தூக்கி போட்டு அதை எடுத்துக்க முடியாதுன்றீங்களா? பண்ணிருக்கலாமே, அப்படிதானே ரூல். அது பண்ணிருக்கலாங்கிறது வேற பிரதர். பட் ஃபவுலுங்கிறது நீங்க எதை மீன் பண்றீங்கன்ற நான். ஈவன் யூ டேக் தட் ஒன் முயல் அவுட் ஆஃப் ஹிம், ஸ்டில் ஹி இஸ் தி வின்னர். முயல் அது கவுண்டே ஆகாத, இஸ் எலிமினேட்டட் ரைட். அந்த டெர்மினேட்டே அதுதான். அவர் அந்த ஃபவுல், ஆமா, அந்த கல்ல தூக்குனாவே விசித்ராவே நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு ரூல்ஸ் போடவே இல்லையே. அப்படி ரூல்ஸே போடலையே அங்க. இப்போ யாரோட முயலை அவர் எடுத்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? கையில எடுத்ததுனால யார் வெளியில போனா? அவர் பண்ணது அந்த லாஸ்ட் ரவுண்ட்ல போய் உட்கார்ந்தாரு இல்லையா? அவர் வின் ஆனதுக்கு அப்புறம் அவர் போய் உட்கார்ந்தாரு, அப்பதான் அதை பண்ணாரு. யாரை எலிமினேட் பண்றாரு? அவரு போய் உட்கார்ந்தாரா இல்லையா? அவரு விளையாட போதே, அந்த லாஸ்ட் ரவுண்ட்ல விளையாட போதவே அந்த கல்லோட சேர்த்து முயல் எடுத்து அது போட்டு பாரு. அவரு அதை எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க? எந்த கேம் பாதிக்கப்பட்டுச்சு அவர் எடுத்ததுனால? அதான் எனக்கு புரியல. சோ அதுவும் அட்ரஸ் பண்ணிருக்கலாம்ல. தட் வாஸ் a foul game, right? ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். இல்ல, இப்ப விஷயம் என்னன்னா வந்து இங்க நடந்தது எந்த விஷயமே யாருமே அட்ரஸ் பண்ணல. நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி தான் பேசினாங்களே தவிர அப்படி உண்மையிலுமே ஃபவுலா இருந்தா பிக் பாஸ் அந்த இடத்துலயே அதை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் a நார்மல் கேம், இட்ஸ் a TTF. புரிஞ்சுங்களா? எக்ஸாக்ட்லி, மை ஆன்சர் இஸ் தி சேம் ஃபார் யூ. அந்த இடத்துல அது ஃபவுல் இருந்திருந்தா அந்த கார்டுல பிக் பாஸ் could have stopped whoever you have blamed right now at the start of the conversation. Okay. The difference I will no. I will tell you the answer and the difference. See. Now you told me I am repeating the same answer what you told me, bro. அதுதான் bro நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. And my suggestions maybe differ. இல்ல, இங்க தமிழ்ல பேசுங்க. இல்ல brother. Now I understand completely, bro. Now I understand completely. இல்ல, இங்க தமிழ்ல பேசுங்க ப்ளீஸ். ஏன்னா தமிழ்ல பிரதர் இங்க கேளுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். சுரேஷ் பிரதர் ஒரு செகண்ட் இருங்க. ஒரு செகண்ட். நீங்க என்னன்னா ரெண்டு விஷயத்தை ஈக்குவேட் பண்ணிருக்கீங்க. அதோட டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நீங்க சொல்ற ஃபவுல் கேமும் அவன் பண்ண ஃபவுல் கேமும் ஒண்ணு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ப்ராப்ளம். உள்ள அங்க பண்றதும் என்னன்னா அர்ச்சனா சிஸ்டரையும் ஒரு கண்டஸ்டன்ட்டையும் நீங்க ஈக்குவேட் பண்றீங்க. அதுதான் இங்க ப்ராப்ளம்னு நான் சொல்றேன். ஏன்னா விஷ்ணு அங்க அந்த முயலை எடுக்காம போயிருந்தாலும், கல்ல எடுத்துட்டு போட்டு முயலை எடுத்தாலும், இட்ஸ் நாட் அ கேம் சேஞ்சிங் ஆர் நோ ஒன் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் பை தட். அதனால எந்த கேமும் சேஞ்ச் ஆகல. ஈவன் இஃப் யூ சே ஹி ஹஸ் டேக்கன் இட் and I didn't see the video, but I'm taking your word for it. Even if he had took it the bunny before the stone, இது நடந்திருந்தாலும் அந்த ஒரு பன்னி அவங்க கிட்ட இருந்து கழிச்சுக்கிட்டாலும் அந்த பண்ண ஃபவுலுக்காக இது நீ எடுக்கல, அதை உன்னோட கணக்குல வராதுன்னு கழிச்சிருந்தாலும் still he is the winner. அங்க இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல இவன் பண்ணதுனால பாதிப்பு இல்லைன்னு கிடையாது. நிக்சன் பண்ணதுனால அவனுக்கு எவ்வளவோ அட்வான்டேஜ் இருந்துச்சு. கடைசியில அவன் நினைச்சவங்க முன்னாடி போனாங்க. அது பெரிய பெரிய கேம். ஏன்னா எலிமினேட்டட் பீப்புள். சோ இங்க அந்த மாதிரி நடக்கல. அவன் முயலை எடுத்ததுனால யாரும் வெளியில போல. விஷ்ணு கிட்ட கடைசி ரவுண்ட்ல அவங்க தோத்ததுனாலதான் வெளில போனாங்க. டைமுக்கு அங்க வந்து நிக்கல யாரும். அதனாலதான் they lost, not because of Vishnu. Okay, Harish bro, just I'm rephrasing again what you have told. நீங்க சொன்னது அந்த பன்னி எடுத்தனால அவர் கிட்ட இருந்து ஒரு முயல் தான் போயிருக்கோம். இல்ல, as per the rule
அவர் என்ன அந்த ரூல்? அந்த 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 பிக் பாஸோட ரூல்ல தான் நீங்க முயல் கல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து முயலை எடுக்க முடியும். கரெக்ட்? பிக் பாஸ் ஆமா. பண்ணிடலாங்களா? இன்னும் நிறைய பேர் கரெக்டா ப்ரோ? இருக்காங்க ப்ரோ. ஒருத்தருக்கே One டைம் minute, கொடுக்காதீங்க. Suresh bro. wait Suresh wait bro. wait Suresh bro bro. bro just 1 Can you minute. explain? Yes bro. Can you explain rules? Muel rules. எல்லா கல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து முயலே எடுத்து மாட்ட முடியும். கரெக்ட்? உங்களுக்கு தெரியுமா? என்ன ப்ரோ? கரெக்டா இல்ல 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 நீங்க சொல்லுங்க. சொல்லட்டும். கரெக்ட் இல்ல தான், இல்ல கரெக்ட் ப்ரோ. தான். ப்ரோ ஒரு நிமிஷம். இப்போ வந்து நீங்க வந்து நிக்சன் பண்ண தப்ப அட்ரஸ் பண்ணிட்டாங்க, ப்ரோ இந்த ப்ரோ தப்ப அட்ரஸ் பண்ணல. இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல அட்ரஸ் பண்ணலன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதானே சொல்ல வரீங்க நீங்க? குறும்படம் ஒரு போடல நிமிஷம் அப்படின்னு அவர் சொல்லும் வந்து போது வீடியோ கிளிப்ப அதுக்கு பார்த்து அதுக்கு நான் வெயிட் யா ப்ரோ ப்ரோ லெட் மீ கம்ப்ளீட். அந்த குறும்படம் போடல, அப்படி போட்டிருந்தா இவங்களோட இதா இருக்குமே, அது போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது ஓகே பிகாஸ் இது வந்து உங்களோட இன்ஃப்ளூயன்சர், யூ ஹேர் இன் த ரைட் பிளேஸ், so that big boss இல்ல host are considering you as a நீங்க வைக்கிற ஒரு அலிகேஷன்ஸும் கன்சிடர் பண்ணிட்டு வெளியே பேசுறாங்க அப்படின்ட்டு you have taken that in a consideration. இந்த வீடியோ நீங்க பார்க்கல, ஓகே ஃபைன், ஐ அக்ரி வித் இட். பட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். இஃப் யூ வாண்ட் ஐ வில் சென்ட் யூ த வீடியோ ஆல்சோ, நோ ப்ராப்ளம். இல்ல இல்ல நான் யா மட்டும் ப்ரோ தான் பார்க்கலன்னு சொல்றேன். யா பட் ஐ யா அம் யா எனக்கு அக்ரிங் நான் வித் மட்டும் யுவர் ப்ரோ வேர்ட். ஓகே அவர் ஓகே ஓகே சொல்றதே ஓகே தப்பு. உண்மை அவர் சொல்றதே தப்பு. நான் சொல்றேன். அவர் சொல்லுங்க சொல்றது சொல்லுங்க. அது வந்து மாயாவோட பண்ணி, அது மாயாவோட இதுவே கிடையாது முயலே. அது லாஸ்ட்லயே எடுக்கல. அதாவது அவர் ஒரு இதுல வந்து வேகமா வந்து அவசரத்துல 2 தடவை ஏறுவார் பாருங்க, ஸ்டெப் வைக்கலன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நேரத்துல எடுத்த முயலு. அவர் வந்து கிளிப்ப பார்த்துட்டு வந்து பேசுறாரு. 24 hours ப்ரோ முதல்ல பாருங்க ப்ரோ. ப்ரோ 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 சுரேஷ் ப்ரோ. சாரி, உங்க இப்ப பேசுறவங்க யார் மட்டும் பேர் மட்டும் சொல்லுங்க. ஐ வில் ஷேர் யூ த வீடியோ ப்ரோ. வில் யூ யா டேக் ப்ரோ பேக் யுவர் வேர்ட்? யா ப்ரோ சுரேஷ் ப்ரோ டோன்ட் ப்ரோ ஷவுட். ஜஸ்ட் நோ ஐ பி அம் நாட் யா யா ஷவுட்டிங். யா வில் யூ டேக் டோன்ட் பேக் த வேர்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்க வில் யூ அக்ரி? இல்ல ஐ வில் ஷேர் யூ ஆன் த சாட். இதே சுரேஷ் வீடியோவை சுரேஷ் 24/7 ல ஐ அம் நாட் எ எடிட்டர், ஐ ஹாவ் த சேம் வீடியோ கிளிப். வில் யூ see it and will you agree that yes, Vishnu has made a foul and he is not capable of ஓகே ஓகே நான் ஃபவுல் இல்லன்னு சொல்லல. ஒரு நிமிஷம் ப்ரோ நான் நீங்க சொல்ற ஃபவுல் பாயிண்ட் இல்லன்னு கரெக்ட் சொல்லல. தான். அது என்ன சொல்ற ஃபவுல் பாயிண்ட் முதல்ல கரெக்ட். போய் பாருங்க. இல்ல நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்க. ஃபைன் லீவ் இட் 24/7 பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னனால தான் நான் திருப்பி உங்களை சொல்றேன். நான் பார்த்தேன் இல்லன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? நான் சரி, அந்த பார்த்தனாலதான் இந்த வீடியோ விஷயம் நீங்க பேசுறேன். அனுப்புற வீடியோ வந்து எடிட்டர் இல்லைன்னு எங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ப்ரோ திருப்பி போய் செக் பண்ண, எபிசோட்லயே இருக்காது. எபிசோட்லயே எபிசோட்ல எப்படி இருக்கு. நீங்க இருக்கும்? என்ன பாத்தீங்க? எபிசோட்ல எபிசோட்ல அந்த கிளிப் இருக்கு. சரி சரி நீங்க அனுப்புங்க. ப்ரோ நீங்க அந்த நீங்க சொன்ன கொஞ்சம் பாயிண்ட் இந்த கரெக்ட். கமெண்ட்ல போடுங்க. ப்ரோ ஐ வில் கம் கமெண்ட்ல ஹியர். போடுங்க நீங்க பிரதர். கிளியரா சாரி, இங்க சொன்னீங்க. பாருங்க, நீங்க how 5 does this மினிட்ஸ்க்கு மேல game is எடுத்துட்டீங்க affecting? பிரதர். இந்த 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 விஷயத்துல நீங்க அந்த வீடியோ கமெண்ட்ல போடுங்க. we will again discuss it. Okay, Let okay, others okay. speak and but definitely I Really will give you a appreciate, speaker again. bro. Yeah, Whatever you influencer are doing are being asked. Be right, be straight. Hope 600 we are பேர் always influencer, brother. நீங்க ஒருத்தர் வந்து thanks. ஓகே. தேங்க்யூ Doing a Thank you, thank you, great job. thank you, thank you, thank you. சரி நெக்ஸ்ட் வந்துட்டு பிபி கமாண்டர் பேசுங்க. அடுத்து பிரதீப் பேசட்டும். ஓகே ப்ரோ. கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், பேசுங்க. ஓகே பிரதர். இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து நிக்சனோட எவிக்ஷன் மேட்டருக்கு நம்ம பார்க்கல. ஆக்சுவலா நாளைக்கு தான் தெரியும். பட் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குது இப்போதான் எனக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் அர்ச்சனா சப்போர்ட்டர் கிடையாது, யார் சப்போர்ட்டரும் இப்போதெல்லாம் கிடையாது. பிரதீப்போட முடிஞ்சு போச்சு எல்லாமே எனக்கு. இப்போதைக்கு நான் வந்து யார் இப்போ நியாயமா இருக்கோ அவங்க பக்கம் தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஏன்னா என் பார்வைக்கு வந்து அர்ச்சனா விஷ்ணு மட்டும் தான் நியாயமா இருக்காங்க. விஷ்ணுவோட கேம் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு முன்ன விட. அது ரோஸ்ட்டுக்கு அப்புறம் செம ரோஸ்ட். இப்போ வந்து எனக்கு பிடிச்ச இந்த விஷயத்துல என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு அர்ச்சனா கிட்ட வந்து ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்ட விஷயம் என்னன்னா, இன்னும் அவங்க வந்து விசித்ராவும் அவங்க விஜயும் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்நேரம் நிக்சனோட அந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா டோட்டல் ஹவுஸ்மேட்ஸ் அவங்க ஒரு மாதிரி பாக்குற பார்வையும், அர்ச்சனா வந்து விசித்ரா பாக்குற பார்வையும், விசித்ராவும் நிக்சனும் அந்த குரூப்பே ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு போயிருக்கும். அது எப்படி கேம் இன்னும் செம சூடா இருந்திருக்கும். விஷ்ணு முன்னாடியும் தினேஷ் முன்னாடியும் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு புது கேமே அவங்க மாறி இருக்கும். பட் இது கமல் வேணும்ட்டே மாயா மேடம் மாட்டக்கூடாதுன்றதுக்காகவே அவாய்ட் பண்ண மாதிரி இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து கமல் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு இருந்தார். யாருக்குன்னா வந்து நம்ம பி டீம் வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டா வந்து மணியும் விஷ்ணுவும் நீங்க கேம் குரூப்பா தான் இருங்கன்ட்டு ஒத்துக்கிற அளவுக்கு பண்ற அந்த பாயிண்ட் படிச்சார். ஆனா இந்த இடம் என்ன நடந்துச்சுன்னா, மணியும் விஷ்ணு சேர்ந்து கமலுக்கு அட்டாக் கொடுத்தாங்க. அதனால கவனிச்சிருந்தா தெரியும் உங்களுக்கு. பயங்கர அட்டாக். நாங்க அப்படிதாங்க பண்ணோம். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு அப்புறம் நாங்க அப்படிதான் பண்ணோம். திரும்பி அதே மாதிரி இழுக்கிறாரு, திரும்பி அதே மாதிரி அட்டாக் பண்றாரு. இவங்க இந்த அட்டாக் பண்ண உடனே கமல் சாரால திரும்பி வந்து அவங்ககிட்ட திரும்பி அர்ச்சனா கிட்ட போய் ஒரு மாதிரி ஒரு அட்டாக் கொடுறாங்க பாத்தீங்களா, தேவையில்லாம அவங்க பர்சனல் இஷ்யூ எல்லாம் பேசி.
தங்கச்சி மேட்டர்ல தேவையில்லாம எடுத்துற பாத்தீங்களா? விசித்ரா பண்ணாலே அது கேவலம், அசிங்கம். இன்கேஸ் அர்ச்சனா வந்து அந்த விசித்ரா வந்து அவங்க சிஸ்டர் மேட்டர் பேசினாலே ஒரே வார்த்தை முடிச்சிடணும், இது என் ஃபேமிலி மேட்டர், கண்டவங்களும் வந்து இதுல பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருப்பேன் நான். அர்ச்சனா இன்கேஸ் அர்ச்சனாவா இருந்தா தினேஷா தான் பண்றாங்க, என் ஃபேமிலி மேட்டர் நீ பேசுற, உங்க ஃபேமிலி மேட்டர் நான் பேசுறேன்ட்டு. விசித்ரா மேடம் வந்து எல்லாரோட ஃபேமிலி மேட்டர் இன்வால்வ் பேசுறாங்க. அந்த அசிங்கத்தை கமல் சாரும் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இஸ் நாட் ஹேஸ் நாட் அந்த ரைட்ஸே கிடையாது போல அடுத்தவங்க ஃபேமிலி பத்தி பேசுறதுங்க. அது ஷோ, ரியாலிட்டி ஷோ. உனக்கு என்ன பிசினஸ் அதை மட்டும் பார்த்துட்டு போ, அடுத்த ஃபேமிலி மேட்டர் எடுத்து பேசிட்டு இருக்காது. எதுக்கு அவங்களை அட்டாக் பண்றதுக்கு வேற பாயிண்ட்ஸே கிடைக்கல இவருக்கு. திரும்பி வந்துட்டு அங்க விசித்ரா இவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, எத்தனை அந்த முயல் டாஸ்க்ல அந்த யாருக்கு பிடிச்ச 3 கால்னு சொல்லிட்டு, அதுல அர்ச்சனா வந்து அவங்களோட பாயிண்ட் வச்சாங்க விசித்ரா என்ன பண்றாங்கன்ட்டு. நீ தான் அதுக்கு முன்னாடி இப்போ பாயிண்ட்ல ஒரு இதுல கேக்குறீங்க, எதுக்காக வந்து இவங்களை வந்து பாயிண்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் டாஸ்க் ஓடிச்சு, அதுக்கு விசித்ரா மேடம் நான் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை தான் சொன்னேன், இந்த ரெட் மார்க் அந்த கால் இருந்துச்சுன்னு, அது பிடிச்சிட்டு அவங்க வந்து கன்ஃபியூஸா அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு அது பதில் சொன்னேன். அது அப்புறம் அப்படியே நான் ரூல் பண்ணிட்டேன்ட்டாங்க. பட் கமல் அதையும் எடுத்துட்டு நீங்க வந்து ஒருத்தங்க மேல நீங்க பாயிண்ட் பண்றது முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கன்றாரு. இவரை கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இதுதான் என்னோட 3 பாயிண்ட் ப்ரோ. சூப்பர் சூப்பர், கரெக்டா, நைஸ் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிரதீப் பேசிரட்டும். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ ஜி. ஹாய் ப்ரோ. ப்ரோ கொஞ்ச நாள் முன்னாடி நான் பேசினேன், அர்ச்சனாவோட பிரில்லியன்ஸ் அண்ட் ஐக்யூ பத்தி சொல்லியிருந்தேன். அது இப்போ இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. நான் சொன்ன அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க கரெக்டா வீக்கெண்ட்ல பேசுவாங்கனாங்க, அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டா பாயிண்டா கரெக்டா பேசிட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு கேம் வந்து ரொம்ப கரெக்ட் சூப்பரா இருக்கு. இந்த ஒரு 2 வாரமா நல்லா இருக்கு. அதை அவர் பண்ற சென்ஸ் ஆஃப் ஹியூமர், காமெடி எல்லாம் செமையா இருக்கு, சான்ஸே இல்லை. இன்னைக்கும் செம்ம பாயிண்டா பேசினா. இதே அவர் முதல்ல இருந்து பண்ணியிருந்தாலே அவர் ஒரு டாப் 3 ஆச்சு வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாரும் உட்காந்து சிரிச்சிருந்தாங்க. அந்த டிக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிந்தார் தெரியுங்களா, வெண்ணிலவே. அதெல்லாம் செம மேட்ரு, செம சிரிப்பு. ஆனா பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் விஷ்ணு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ விஷ்ணு கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிக்சன் போனதை பத்தி பாத்தீங்கன்னா அவனால நான் ஒரு கேண்டிடேட் ஒரு கண்டஸ்டன்டே நான் நினைக்கல. அவன்லாம் ஒரு ஆள், அவன்லாம் போய் தொலைகிட்டான். சந்தோஷம் தான், அவன் போனதுக்கு சந்தோஷம் தான். ஒன்னு இந்த விசித்ரா விஷயத்துல கமல் தான் கேட்பாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டதால அர்ச்சனா வந்து ஒரு டவுட் சொல்லுவா. அப்ப கமல் என்ன சொல்லுவாரு, அப்ப விசித்ரா திட்டுவாங்கல்ல, அப்ப கமல் என்ன சொல்லுவாரு, நீங்க அப்படி அக்யூசேஷன் வச்சு அப்படிதான் பண்ணுவாங்கன்னா, நீங்க இப்ப அவ சூப்பர்வைசரு, இவர் ஒரு ஜட்ஜு மாதிரி, சூப்பர்வைசருக்கு மேல ஒரு பதவி மாதிரி. அப்ப இவர் கேட்கும் போது இவ சொல்லிதானே ஆகணும், அவளுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிதானே ஆகணும். அதையே அவர் வந்து ஒரு பாயிண்டா சொன்னாருன்னா அப்ப வேற என்னதான் பண்ணுவா. அவ கரெக்டா தான் பேசினா. ஆனா அதை வந்து ஒரு அக்யூசேஷனா பண்ணது வந்து மாயா ஒரு சேஃப் கார்ட் பண்றதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அவர் ஃபுல்லாவே மாயாதான் சேஃப் கார்ட் பண்ணாரு. நீங்க இன்னொரு வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல, மாயாவும் நிக்சனும் பேசுறாங்க. பூர்ணிமா வந்து நாமினேஷனே வராதுக்கு காரணம் அவ தோசைலாம் சுட்டு தரா, அதனால தான் அவளுக்கு யாருக்கு நாமினேஷன் பண்ண முடியாது, பூர்ணிமா டவுன் பண்ற மாதிரி பேசுறாங்க. இந்த வீடியோ யாருன்னா வந்து தயவு செய்து பூர்ணிமா வெளியே வந்தோன்னா அவளுக்கு போட்டு காமிங்க, அப்பயாச்சும் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டா யார் அவளை யூஸ் பண்றாங்கன்னு. அது ஒன்னும் நம்பின்னு சுத்திட்டு இருக்கு பூர்ணிமா. லாஸ்ட் ஒண்ணு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, நான் பேரே சொல்றேன், ஆலன் சொல்றாரு, ஒரு கமெண்ட்ல சொல்றாரு கீழே 25 lakhs கொடுத்து அர்ச்சனா பிஆர் செட் பண்ணிருக்காங்க. ஏங்க மனசாட்சி இருக்கா? யாருன்னா 25 லட்சம் கொடுத்து ஏங்க கிடைக்கிறதே 50 லட்சம், அதுல 33 லட்சம் தாங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க, டாக்ஸோட போய் 25 லட்சம் செட் பண்ணி எப்படிங்க கூட்டின்னு போக முடியும் அப்படின்னு. இதுல ஒன்னொரு ட்வீட் போடுறாரு, பிரதீப்பும் அக்காவும் அண்ணன் தங்கச்சி தான், நான் எனக்கு சில விஷயம்லாம் தெரியும், அதெல்லாம் என்னால வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கீழே ஒருத்தர் போடுறாரு, அது என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு. இதை சொன்னா நான் என்னை வந்து இது பண்ணுவாங்கன்றாரு. அப்புறம் ஏன் அதை சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அந்த கமெண்ட்? ஏதோ ஒன்று சொல்லணும், அது நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா அது நல்லா இல்லையே, எனக்கு புரியல. நீங்க சப்போர்ட் பண்றீங்க, பிரதீப் சப்போர்ட் பண்றீங்க, ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு சம்பந்தமே இல்லாத பேசுற மாதிரி இருக்குது. அர்ச்சனாவோ இல்ல யாரோ அர்ச்சனாக்கு சப்போர்ட்டா சொல்லல, யாரா இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன், அவள் தான். சரி, தேங்க்யூ பிரதீப் பிரதர். இதுக்கு ஒரு ஷார்ட் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு போய்க்கிறேன். இதுல வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து ஏதாவது ஒண்ணு என் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்கும். So I should always put that as my perspective or my thought. I can't go and tell. இப்போ நம்ம இங்க பேசுற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாக்குற வீடியோவின் அடிப்படையில பேசுறோம், இல்ல பாக்குற கிளிப்ஸ், சில பேர் அந்த 24/7 அன்சீன் ஷேர் பண்ணுவாங்க. So we have some sort of evidence and then we are talking.
இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணா என்ன வேணா பேசலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாயாவோட ஃபேன்ஸ் வந்துட்டு பிரதீப்பே பிஆர் தான் வச்சிருந்தாரு, ஆனா வெளியில அது இல்லாத மாதிரி பாத்துக்கிட்டாரு, ஏன்னா அவருக்கு அந்த தேவை வரல, எவிக்ஷனுக்கு அவர் நல்லா இந்த இந்த வாரங்கள்ல வந்திருந்தா அவர் யூஸ் பண்ணிருப்பாருன்னு ஒரு பொய்ய பரப்பலாம் மாயா ஃபேன்ஸ். புரியுதா? அந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணு பரப்புறத வந்துட்டு நம்ம வந்துட்டு இது எடுத்துக்க முடியாது. மேபி இட்ஸ் ஹிஸ் வியூ. அதாவது ஆலன் மைட் ப்ரோ மைட் திங்க் தட் இட் இஸ் டன் இன் திஸ் வே. அத ஒரு ஜென்ரலா ஒன்னு சொல்லிக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஈவன் என்னை எடுத்துக்காதீங்க, மேபி தரணி ப்ரோ அண்ட் சேகர் ப்ரோ மைட் நோ லாட் ஆஃப் திங்ஸ், பட் அன்டில் த ஷோ ரன்னர்ஸ் ஆர் அந்த ரியல் கனெக்ஷன்ஸ் இருந்து அஃபிஷியலா இன்டர்வியூ எடுக்கிறவங்க, இவங்களை தவிர நான் சொல்றதையும் சேர்த்து நீங்க நம்பணும்ன்ற அவசியம் யாருக்குமே கிடையாது. அத நீங்க உங்க டிசிஷன் எடுத்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப இவர் சொன்னார்ல எப்படிங்க 25 லட்சம், அந்த 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 லாஜிக்கோட சென்ஸோட நீங்களே அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க பிரதர். சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு சேகர் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா? இல்ல ப்ரோ, இல்ல யார் சொல்றது அட்லாஸ்ட் கரெக்டா இருக்க போறது இல்ல. இப்ப நேத்து வரைக்கும் ரவீனா மட்டும்தான் எல்லாருமே நினைச்சோம். இன்னைக்கு தான் உங்க சேனல் டிசைட் பண்ணி உங்களுக்கு நிசன்னு சொல்லும் போது வாய்ஸ்ல பயங்கர ஹாப்பினஸ் அப்படியே தெரியுதே. சரி, ஓகே. இல்ல எனக்கு கண்டிப்பா எனக்கு அவங்களோட ஹாப்பினஸோட உங்க ஹாப்பினஸ் ஒண்ணு வெளியில தெரியுது இன்னைக்கு. சரி, நான் அதுக்கப்புறம் நீங்க பேசுற போது வரேன். சரி சொல்றேன். ராஜேஷ் பேசுறீங்களா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் சேகர் ப்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன். நியாயம், நீதி, நேர்மை வென்றது, அவ்வளவுதான். ஓகே ஓகே ரைட். சோ அர்ச்சனா ஆர்மி பேசுறீங்க, அடுத்து அஞ்சலி மேம் பேசுவாங்க. நீங்க பேசுங்க. ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங். ஆக்சுவலி நான் இன்னைக்கு பேச போகிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டை பற்றி மட்டும்தான் ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் இன்னைக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எனக்கு பர்சனலாக ஒரு 3 பாயிண்ட் ஹோஸ்ட்டை பற்றி மட்டும். என்னன்னா, இவர் வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டை பற்றியும் வெளியில இருக்கிற ஃபேமிலியை பற்றியும், அதாவது உள்ள இருக்கிற ஃபேமிலியை பற்றி விசித்ரா பேசுறதே தப்பு. நீங்கள் அவருக்கு முட்டு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோஸ்ட் ஒன்று பண்ணுறாரு, ஓகேங்களா? அதாவது மாயா விக்ரம், அதாவது மாயா பண்ணது சரி அப்படின்னு சொல்றதுக்காக மாயா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற பாண்டிங் அப்படின்னு அதையும், விசித்ரா வந்து அர்ச்சனாவோட தங்கச்சியை பத்தி சொன்ன விஷயம் ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணது, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இஷ்யூ ஆல்ரெடி நடந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரியாக்ஷன் பார்த்து நெக்ஸ்ட் வீக் ஒன்று வந்து பண்ணாரு கமல் சார், ஓகேங்களா? திரும்ப அதே தான் பண்ணியிருக்காரு. இந்த கார்டுல வந்து எவிக்ஷன் கார்டுல வந்து அந்த ரெட் கலர் மார்க் வந்து பண்ணதையும், அப்புறமா வந்து கார்டு சொரன்னதையும் வந்து பார்த்தோன்னா வெளியில வந்து நிறைய ட்வீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேனல் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இந்த முள்ள மாதிரித்தனம்லாம் நாங்க பண்ணல, நாங்க ஜெனியூனா தான் பண்ணோம் அப்படின்றத திரும்ப வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது வந்து போஸ்ட் திரும்ப வந்து பார்த்தோன்னா அவங்க பண்ண தப்பை நியாயப்படுத்தி ஒன்று பண்றாரு. அது எனக்கு ரெண்டாவது சுத்தமா பிடிக்கல. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அர்ச்சனாவையும் சரி விஜயும் சரி நீங்கள் தான் வந்து ஒரு ரெஃப்ரியாக நீங்கள் போட்டிருக்கீங்க. அவன் ஜட்ஜி ஸ்தானத்தில் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கிற நீங்கள் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க இது பண்ணியிருப்பாங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு கிரிக்கெட் கேம் இருக்குன்னா அம்பையர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் நோட்டீஸ் பண்ணுவாரு. சப்போஸ் அவருக்கே டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஆர்எஸோ இல்ல தேர்ட் அம்பையரோ செக் பண்ணி தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளேயர், அவர் நல்ல பிளேயர் இல்ல, அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவுட் ஆயிருப்பாரு, இல்ல அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல சொல்ல முடியாது. நீங்க அதுக்கு தானேங்க நீங்க வந்து அம்பையர் ஒரு ஒரு ரெஃப்ரி மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. இல்லைன்னா எதுக்குங்க வைக்கிறீங்க? நீங்க பிக் பாஸே நோட் பண்ணிட்டு போங்க, புரியுதுங்களா? நீங்க வச்சு அர்ச்சனா கிட்ட திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணதெல்லாம் சரிதானா, அந்த இடத்துல யாருன்னா தப்பு பண்ணிட்டாங்களான்னு நீங்களே ஒரு நோட் எடுத்து கொடுத்து திரும்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க விசித்ரா மேல அது மாதிரி பழி போடாதீங்க, தப்பா பிளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை நோஸ் கட் பண்றீங்க இல்லையா? இந்த 3 விஷயங்கள் பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கல ப்ரோ. இதோட எண்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, திரும்ப இன்னைக்கு எபிசோட்ல மாயாவுக்கு பயங்கரமா ஒரு முட்டு, எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு முட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இது மேக்ஸிமம் நிறைய பேர் பேசியிருப்பீங்க, பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றேன், இதை பத்தி பேசுவோம் இன்னைக்கு. ஓகே பிரதர், பாயிண்ட் டேக்கன். கண்டிப்பா இதை பத்தி ஸ்டார்டிங்லயும் சொல்லியிருந்தோம், கண்டிப்பா நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் ஒன்ஸ் எல்லாரும் பேசிட்டு. அப்புறம் அஞ்சலி மேம் பேசுங்க. கங்க்ராச்சுலேஷன் ஏதாவது பண்ணணுமா பிரதர்? அதானே சொன்னீங்க. ஓ பண்ணணுமா? எனக்கு தெரியல, எதிர்பார்த்தீங்கன்னா பண்றேன். ஓகே கங்க்ராட்ஸ். இல்ல, விஷ்ணுவோட பாயிண்ட்டுக்கு லாஸ்டா வரேன். ஆக்சுவலி இன்னைக்கு நடந்த எபிசோட்ல வந்து மாயாக்கு வந்து விஜயவர்மா சப்போர்ட் பண்றதுக்காக தான் உள்ள அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட்ல என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, ஹோஸ்டே வந்து அங்க மலை மாதிரி நிக்கிறாரு. சோ விஜயவர்மாலாம் தேவையே இல்லை, தூக்கிடலாம். ஹோஸ்ட் இருக்க வரைக்கும் மாயாக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. செகண்ட் பாயிண்ட் வந்து நிக்சனுக்கு குறும்படம் போட்டிருந்தா நாம ஹாப்பியா இருப்போங்கிறத விட உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் பூஸ்டிங்கா இருந்திருக்கும். அவங்கவுங்க கொஞ்சம் விஷ்ணுலாம் இன்னும் கொஞ்சம் விஷ்ணு ரோஸ் பண்ற இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, நிக்சன் உள்ள இருக்க மாட்டாங்க, ஸோ அது பாயிண்ட் இல்லை. பூர்ணிமா வந்து
கரெக்ட் தான். ஆனா இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம். மாயா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கிறதும் கடைசி வரைக்கும் புரியாமலே கேம் விட்டு வெளியே போயிடுவாங்களோன்ற ஒரு இது இருக்கு. ஆஹ் விஷ்ணு வந்து எல்லாரும் கலாய்க்கிறாங்க, பட் பரவாயில்ல. விஷ்ணு வந்து விசித்ராவை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே இன்னைக்கு இம்ப்ரெஸ் ஆயிருந்திருக்கும். ஹோஸ்ட் வந்து அர்ச்சனாவையும் மாயாவையும் கம்பேர் பண்ணது என்ன சொல்றது, ஷோவை ஒழுங்கா பாக்குற ஒரு சின்ன குழந்தை, ஒரு குழந்தைக்கு கூட ஏங்க அர்ச்சனா சிஸ்டர் பாண்டும் மாயாவும் மாயாக்கு விக்ரம் இருந்த பாண்ட நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாயா பூர்ணிமாவை கம்பேர் பண்ணியிருந்தா கூட ஓகே, அதுவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூவா ஃபேக்கான்னு நமக்கு தெரியல. பட் அதை கம்பேர் பண்ணியிருந்தா கூட நம்ம ஓரளவு அதை எடுத்திருந்திருக்கலாம். சம்பந்தமே இல்லாம இது குடிகாரன். சரி ஓகே, அதை பெருமை விரும்பல. நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து சொல்லலாம, அதெல்லாம் பரவாயில்ல, கரெக்டான வேர்டு. வந்துருவாங்க ஹோஸ்ட குடிகாரர் மாதிரி பேசின அந்த மாதிரி ஐயோ அவரை சொல்ல வந்தீங்களா? ஐயோ சாரிங்க, நான் வேற எதுவும் சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுங்க. சாரி, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதான் அது ரொம்ப எதுக்கு அர்ச்சனாவை இழுக்கணுங்கிறதுக்காகவே இழுத்த மாதிரி இருந்துச்சு. அங்க ஒருத்தவங்க பர்சனாலிட்டிங்க எல்லாருடைய பர்சனலையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்கள ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஹோஸ்ட்ல வந்து இன்னைக்கு எல்லாம் ஹாப்பின்னு எல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, ஏதோ பண்ணிருக்காங்க ஓகே அப்படின்னு தான் இருந்தது. ரொம்ப சூப்பராலாம் பண்ணல. மாயாவை சிரிக்க விட்டு மாயா ஒரு கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்பிரஷனை மாறி நான் பார்க்கவே முடியல ஒரு எபிசோட்ல கூட. அந்த விக்ரமுக்கு போன எக்ஸ்பிரஷன் எல்லாம் என்னைக்கு திரும்ப வருமோ தெரியல மாயா ஃபேஸ்ல. அது வராது போல கடைசி வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து தினேஷும் நிக்சனும் ஃபைட் பண்ணிட்டு அது வந்து பீப்புள்ஸ்க்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிச்சு. தினேஷ் ஏன் மாயாவை விட்டாங்க அந்த பாயிண்ட், அதுல எல்லாருக்கும் ஒரு அவங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்ற ஒரு கிளாரிட்டி எல்லாருக்குமே பீப்புளுக்கு நல்லா ரீச் ஆச்சு. அவங்க டிஸ்கஷன் பண்ணது. தினேஷ் நிக்சன் ஃபைட் நல்லா இருந்துச்சு. தினேஷும் பூர்ணிமா எல்லாம் அந்த டிஸ்கஷனும் சூப்பரா இருந்துச்சு. பீப்புளுக்கு என்னென்ன ஆன்சர் வேணுமோ எல்லாமே வந்த மாதிரி இருந்தது. விஷ்ணு ஃபவுல் கேம்ல வந்து ஒரு பாயிண்ட், இவங்க இன்டர்ஃபியர் ஆயிருக்கணும், பிபிஏ இன்டர்ஃபியர் ஆயிட்டு ஃபவுல் கேம் அவ்வளோ பெரிய மிஸ்டேக்னா பிபிஏ இன்டர்ஃபியர் ஆயிட்டு சொல்லியிருப்பாரு. இது வந்து அந்த கேமையே சேஞ்ச் பண்ற ஒரு மொமெண்ட்லாம் கிடையாது. அந்த ஒரு ரேபிட் மிஸ் ஆயிருந்தாலுமே விஷ்ணு தான் வந்து அந்த டாஸ்க் அங்க வின் பண்றாங்க. சோ அது ஒன்றும் அவ்வளவு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க அஞ்சலி மேம் இருக்கும்போது விஷ்ணுவை பத்தி பேசிருக்க கூடாது, ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஓகே, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க யாராவது தெரிஞ்சவங்க. இந்த கடைசியா ஸ்டாட்ஸ் என்ன இருந்துச்சு? பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்ரி ஒன், அதை டக்குன்னு யாராவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்களேன். இல்ல எல்லாருக்கும். விஷ்ணு 10. ஹூ வாஸ் தி செகண்ட் பெஸ்ட்? செகண்ட் வந்து ரவீனா செகண்ட். அப்புறம் வந்து யாரு, தினேஷ் ப்ரோ, மாயா, பூர்ணிமா, நிக்சன். இல்ல மணி 6. அதுக்கு அடுத்து எல்லாருமே கொஞ்சம் 4 பாயிண்ட்ல அப்படியே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. சரி ஓகே விஷ்ணுது ரொம்ப ஹை. ஓகே காட் இட். அத பத்தி திருப்பி பேசுவோம். அவர் வீடியோவும் போட்டிருக்காரு கமெண்ட்ல, அது யாராவது இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. நம்ம திருப்பி அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம அக்ரி பண்ணாலுமே அது வந்து அது ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் கிடையாது. அவ்வளோ ஒரு ப்ளேம் பண்ற அளவுக்கு அது ஒரு பாயிண்ட் கிடையாதுங்கிறது என்னோட பாயிண்ட். அதுக்காக விஷ்ணுவோட ஹோல் எஃபோர்ட்டை வந்து அவங்க டைட்டிலுக்கே அந்த டிடிஎஃப்க்கு டிசைனிங் கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாது. அப்படி ஒருத்தவங்களோட எஃபோர்ட்டை புல் டவுன் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே ஃபைன், சூப்பர். தீனா ப்ரோ அடுத்து பேசுங்க. நம்ம திருப்பி அப்படியே கண்டினியூ. தேங்க்யூ விஷ்ணு ஃபேன்ஸும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து பேசுங்க. ஓகே, அடுத்து தீனா பிரதர் பேசுங்க. தேங்க்யூ பிரதர். நான் ஆக்சுவலா அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த எவிக்ஷன் பத்தி பேசுவேன். ஆக்சுவலா நான் ரவீனா தான் கடைசி வரைக்கும் நினைச்சேன். இப்படி ஒரு எப்படி சொல்றது, மீல் சாப்பிட்டு கட்டின ஒரு பிரியாணி திரும்ப சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நிக்சன் வந்தது. ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷம். அந்த எபிசோடுக்காக நாளைக்கு நான் பயங்கரமா வெயிட் பண்றேன். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கும்போது நான் விஷ்ணு ஃபேனா கிடையாது, பட் இது சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு ஸ்டார்ட் டு எண்ட் விஷ்ணு பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க மொத்தமா, அதுவும் எஸ்பெஷலி விசித்ரா மேம். அது எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அர்ச்சனாவும் ஆக்சுவலா அந்த கிளிம்ஸ் மாதிரி ஒண்ணு வந்து பழைய அர்ச்சனா பழைய பன்னீர்செல்வம் அந்த டைலாக் தான் ஞாபகம் வச்சு ஒரு கிளிம்ஸ் மாதிரி அப்படி ஒண்ணு வந்தாங்க. ஸோ அது டக்குன்னு எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப அர்ச்சனா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு விசித்ரா மேம் பேரை சொன்னதுக்கே அவங்க வந்து இப்படி டெம்பர் ஆகுறாங்களே. ஸோ இதே மாதிரி தான் விசித்ரா மேமும் தினேஷ் பேரை அடிக்கடி யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்த ரத்தம் மத்தவங்க வந்த தக்காளி சட்னியான்ற மாதிரி ஒரு டைலாக் தான் ஞாபகம் ஆக்சுவலா. ஸோ அதுதான் அதை பத்தி பேசுவோம் அப்புறமா. விசித்ரா டவுன்ஃபால் பத்தி நான் பேசுறேன். இன்னைக்கு எபிசோட பத்தி நான் ஷார்ட்டா அப்படின்னா எப்படி சொல்றது, அந்த நிக்சன் அந்த இஷ்யூ எடுக்கும் போது பிக் பாஸ்ட் எல்லாம் கமல் சார் பேசுவேன் அப்படியான்னு கேட்கும் போது எனக்கு ஒரு கேள்வி, ஐயோ இப்ப குறும்பனை போடுவாங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்தேன். அது ஆஸ் யூஷுவல் புஸ்வானமா பூசி முடிட்டாரு. ஸோ அதை பத்தி தான் சொன்னேன். ஓல்டன் வந்து எபிசோட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை தான் ப்ரோ. அதான் தேங்க்யூ ப்ரோ. நான் அப்புறம் வரேன். ஓகே தீனா, அதே மாதிரி அந்த பழைய பன்னீர்செல்வத்தை பார்த்த மாதிரி இருக்கு எடிட் வெயிட்டிங். ஓகேவா, ரெடி பண்ணுங்க.
கண்டிப்பா கண்டிப்பா ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே 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 யா சூப்பர். யா ப்ரோ, மிஸ்டர் எக்ஸ் நான் பேசுறேன். பேசுங்க பேசுங்க. என்னன்னா தீனா சொன்னா அதை மட்டும் முடிச்சிடுறேன். எல்லா நாளும் கமலஹாசன் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து ஃபினிஷ் பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து அந்த அந்த அது பேர் என்ன, சாரி சாரி ஒரு நிமிஷம், நிக்சன் பண்ண தப்ப வந்து தப்பு பண்ணலன்னு கடைசி வரை முடிக்கல. அது போக அடுத்த ஹவுஸ் மேட்ஸ்ட வந்து என்ன கேட்டாருன்னா, உங்க மேல டவுட், உங்களுக்கு யாருக்கும் டவுட் இல்லல அப்படின்னு கேட்டுதான் முடிச்சாரே தவிர தப்பு எதுவுமே நடக்கலன்னு முடிக்கல. அது போக பிக் பாஸ் மேல தப்பு இருக்குன்னு சொல்லியே முடிக்கல. அப்படியே அதை அப்படியே விட்டுட்டாரு. அந்த டாபிக் அப்படியே முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. மொத்தமா அதுக்கு ஒரு எண்டிங் கொண்டு வராம முடிச்சாரு. அது ஒண்ணு. அது போக நிக்சன் எவிக்ட் ஆனது அது ஒரு ஹாப்பி. அது போக இன்னைக்கு அர்ச்சனா பேக் டு ஃபார்ம் வந்தது செம்ம ஹாப்பி. இன்னைக்கு வந்து விசித்ராமா கூட ரொம்ப நாளா வந்து ஒரு கனெக்டோட இருந்தது. விசித்ராமா வந்து இன்னைக்கு ப்ரூட்டல் அட்டாக் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா ஃபைனல்ஸ் வர்றப்ப உண்மை அவங்களோட ஃபேஸ் உண்மையிலே என்னன்னு ரிவீல் ஆயிருச்சு இப்போ. அப்படிங்கிறப்ப இப்போ கரெக்டா இருப்பாங்க அர்ச்சனா. அதனால டன் டன் ஃபார் த டே. ஆனா கடைசியில வந்து கமலஹாசன் லைட்டா ஒரு இது பண்ணாரு, முட்டு கொடுத்தாரு நிறைய. இது எப்பயும் நடக்கிறது தான், அதனால அதை அப்படியே விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. டன். சூப்பர் சூப்பர் பிரதர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீனிவாஸ் பேசுங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. இப்போ வணக்கம். நான் ரொம்ப நாளா உங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டா நான் கேட்பேன். நான் ஜென்ரலா தான் பேச வருவேன், பட் ஒருத்தருக்கு சப்போர்ட்டா பேசல. இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்லாம் நான் 2-3 விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப அன்னெசரியா தெரிஞ்சது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமாவோட கேரக்டரே தெரியும் எல்லாத்துக்கும், வளவளான்னு பேசுறது அது ஒரு சப்ஜெக்டாவே இந்த இதுல கொண்டு வர தேவையே இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த விசித்ரா, இப்ப இவங்க ஹோஸ்டே வந்து என்ன பண்றாங்கன்னா 2 டீமாவே இவங்க நேச்சராவே 2 டீமாவே 4 பேரா இவங்களா டிசைட் பண்ணி கேங்கா இது பண்றாங்களாங்கிற இன்னொரு டவுட்டும் எனக்கு வருது ஒண்ணு. மூணாவது ரவீனா வந்து ரொம்ப வளவளான்னு ரொம்ப பேசுறதே ஒரு இரிட்டேட்டா இருந்துச்சு. அது அவங்களையும் யாரும் சொல்லல இன்னைக்கு. அந்த ரொம்ப வளவளான்னு பேசுற விஷயத்துல அவங்க நேம் யாரும் யூஸ் பண்ணாதது ஒரு சந்தேகம் தான் வருது ஒண்ணு. அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் போனவுன்னா விசித்ராவோட ஆக்டிவிட்டி அப்பவே எனக்கு மைல்டா டவுட்டா இருந்தது. அது வந்து இன்னைக்கு வந்து விஷ்ணு சொன்னான்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்ல விஷயம், அவ்வளவுதான். நல்லா நல்லா சூப்பர் ஃபோர்ஸ். பிரதர். தேங்க்யூ. ஆன் டைமுக்கு நீங்களும் எக்ஸாக்டா கரெக்டா டைம் முடிச்சிருக்கீங்க.